வணக்கம், வெல்கம் டு மர்சி குக்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதே பேன்லேயே வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வதக்க போகிறோம். மிளகு குழம்பு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இந்த ரெசிபி என்னுடைய சிஸ்டரில் எனக்கு சொல்லி கொடுத்தது. இது நீங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சூப்பராக வந்தது. அந்த ரெசிபியை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போது நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து மொத்தமாக சேர்த்தும் நீங்கள் அரைக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ட்ரை ரோஸ்ட்டு தனியாக அரைக்க போகிறேன். வெங்காயம் தக்காளியோட புளி சேர்த்து தனியாக அரைக்க போகிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் புளியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பூண்டு, கருவேப்பிலை, பொடிசாக வெட்டின வெங்காயம், தக்காளி, அப்புறம் 2-3 கத்திரிக்காய் இருந்தது, அதை நான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றுங்க. இதை நீங்கள் 2-3 நாள் கூட வச்சுக்கலாம். தண்ணி படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டு போகாது. இப்போ நான் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறேன். இப்போ நம்ம வெங்காயம் அது வதங்கின உடனே தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி கம்மியாக தான் ஊற்றுறேன். நான் திக்காக இந்த கிரேவியை செய்ய போகிறேன். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நல்லா கொதித்து சுற்றி எண்ணெய் விட்டு வரும். பாருங்கள், கத்திரிக்காயெலாம் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Mercy Cooks and Vlogs.